ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சதா சர்வ காலமும் என் நாமத்தை ஸ்மரணை செய்து கொண்டு என் பெயரையே உச்சரித்து கொண்டிருக்கும், என்னையே நினைத்து கொண்டிருக்கும், என் பாதத்தையே சரணடைந்திருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன் நம்பிக்கை என்றுமே பொய்யாக போவதில்லை. அப்பா, நான் விரும்பிய வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா என்றுதானே நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன் கோரிக்கை எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறும். உன் மனதில் நீ நினைப்பது கண்டிப்பாக நடக்கும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். உன் மனதில் என்ன இருக்கிறது என்று உன் அப்பா எனக்கு தெரியாதா? நீ யாரும் இல்லை என்று புலம்பும் போது உன் அப்பா நான் இருக்கிறேன் என்ற என் குரல் உனக்கு கேட்கவில்லையா? உனக்கு என் மேல் நம்பிக்கை இருந்தும் ஏன் புலம்புகிறாய்? அப்பா, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறாய். அதன் பிறகு எதற்காக பயப்படுகிறாய்? நான் சத்திய தேவன். உன் பிரச்சனை அனைத்தையும் நான் அறிவேன். உன் வாழ்வில் நான் ஏற்படுத்திய முன்னேற்றத்தையும் மாறுதல்களையும் நீ அறிவாய். அதே போலவே இன்னும் கொஞ்சம் காலம் காத்திரு. யாரும் இல்லை என்ற உன் ஏக்கம், பரிதவிப்பு எல்லாத்தையும் நான் சரி செய்வேன். நீ புன்னகையோடு வாழும் காலம் மிக விரைவில் உனக்காக காத்திருக்கிறது. உன் மனதில் வலி ஏற்படும் போது சாயப்பா என்று என்னை அழை. உன் காயத்திற்கு என் உரியை பூசிக்கொள். எல்லாம் சரியாகும். உன் சாயப்பா நான் இருக்கிறேன். இரவு பகலாக என் குழந்தைக்காகத்தான் நான் வாழ்கிறேன். கவலை கொள்ளாதே. உன் மனதை ரணப்படுத்திய பல தோல்விகளும் சில அவமானங்களும், அதை நினைத்தால் இன்றும் கண்ணீர் வரும். உன் இதயத்தின் சத்தம் எனக்கு நன்றாக கேட்கிறது. நீ வடித்த கண்ணீரும், நீ பட்ட அவமானங்களும், நீ பெற்ற விருதுகள் நாளைய வெற்றியின் உரங்களாகும். உனக்கு ஒவ்வொரு வினாடியும் என்மேல் நம்பிக்கை உண்டாவதற்கு ஏதுவாக நான் எல்லா வேளைகளிலும் உனக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறேன். வெற்றி என்ற ஒரு சொல்லை மட்டும்தான் இனி உன் வாழ்க்கையில் எதிர்நோக்கப் போகிறாய். அன்பு பிள்ளையே, நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டாகும். உன் கையை நான் பிடித்திருக்கிறேன். இதனை நான் உனக்கு நிலையான காட்சியாகவே காட்டிக் கொண்டிருக்கின்றேன். எனவே நீ அடைய விரும்பிய நினைத்த காரியத்திற்கு மாறாக ஒரு சிறு தடங்கள் கூட உனக்கு இனி ஏற்படாது. உன்னுடனே இருந்து உன்னை காப்பேன். இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு. எது ஒன்று உன் மனதையும் உன்னையும் இருக்குவது போல உணர்கிறாயா? மனதில் ஏகப்பட்ட கோபம், ஆதங்கம், வெறுப்பு என தேவையில்லாத எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்டு ஏன் இப்படி உன் நிம்மதியை தூள் தூளாக நீயே மாற்றுகிறாய்? ஒரு நிமிடம் உன் மனதை அமைதிப்படுத்த போராடுகிறாய். உன்னை அழுத்தும் அனைத்தும் அறிந்தவன் நான். உன் மனதிலும் உன் உலகத்திலும் உனக்காக வாழ்கிறேன். நான் எப்படி வெறுமையாய் நின்று கொண்டிருப்பேன்? கையில் சுடுபட்டாலே தாங்காத நீ, உன் மனம் வெப்பம் நிறைந்து சூடாய் கொதிக்கின்றது. உன் மனதில் ஓடும் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை வலு இழக்க செய்கிறது. மனதில் பலம் இல்லாமல் தவிக்கிறாய். உன் மனதில் உள்ள குமுறலும் நான் அறிவேன். சாயப்பா, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்கிறாயா? கஷ்டம் யாருக்கு இல்லை? படைத்து காக்கும் இறைவனுக்கும் கஷ்டம் இருக்கிறது. தன் பிள்ளைகளின் முந்தைய கர்மவினையால் அவதிப்பட்டு துன்புறும் போது கஷ்டம் உடன்தான் வருகிறது. யாகத்தில் எரிகின்ற தீ போல உன் முந்தைய கர்மவினை என் நாமத்தை உச்சரி. என் நாமமே உனக்கு பாதுகாப்பு, கவசமாயிருக்கும். அதை தாண்டி வேறு எதுவும் உன்னை அண்டாது. முட்களால் குத்தி காயப்பட்டு உன் பாதம் இனிமேல் மலர் மேல் நடக்கப் போகின்றது. நீ ஒரு காரியத்திற்காக போகிறாய் என்றால் உனக்கு முன்னரே சென்று உன் தேவையை பூர்த்தி செய்து காரியத்தை முடித்து வைத்திருப்பேன். அதனால் நீ மகுடமாய் உயரப்போகும் காலம் வந்துவிட்டது. நீ தேடி அலைந்தது எல்லாம் இனிமேல் உன் கையில் தானாய் வந்து சேரும். உன் வாழ்வில் இனி நீ நன்றாக இருப்பாய். திடமான மனம் கொண்ட என் பிள்ளையான நீ இப்போது தளர்ந்து போய்விட்டாய். மனம் தளராதே பிள்ளையே.
நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக கைகூடும். உன் மனதில் இருக்கும் வலி, கோபம், இயலாமையை முதலில் விட்டொளி. அது உன் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும் வரை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. இந்த வலியை, கோபத்தை உண்டாக்கியவர்கள் நன்றாக உள்ளார்களே என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது. கவலைப்படாமல் இரு. அவரவர் வினைக்கு ஏற்றாற்போல் அவரவருடைய தீவினை அவர்களையே போய் சேரும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். உன் நிலையை தாழ்த்தும் விஷயங்களை எல்லாம் தூக்கி எறி. உனக்கு தீங்கு இழைத்தவர்களை பற்றி யோசிக்காதே. உன் வளர்ச்சியே உன் குறிக்கோள். அதை நோக்கி மட்டுமே நீ பயணிக்க வேண்டும். நீ அந்த வெற்றியை அடைய உனக்கு நான் இருப்பேன். உன்னை சுற்றியுள்ள மனிதர்களில் யார் நல்லவர் கெட்டவர் என்றும் அவர்கள் மனதிலும் என்ன இருக்கிறது என்பதை அறிந்தும் உதவி செய். உலகத்தில் எல்லோரும் உன்னை போன்றே நேர்மையாக, அன்போடும் கருணை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்காதே. உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கின்றேன். நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். என்னுடைய பக்தர்களை எக்கணமும் அச்சுறுத்துகின்ற ஆபத்துகளில், கோர பற்களிலிருந்து நான் வெளியே இழுத்து விடுவேன். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். அப்பா சொல்கிறீர்களே தவிர என் வீட்டில் இருந்து கொண்டே இப்படி கஷ்டங்களை வர அனுமதிக்கலாமா? நம்பியவர்கள் எல்லாம் மோசம் செய்கிறார்கள். நீயும் என்னை ஏமாற்றி விடுவீரா என்று என் மீது உனக்கு கோபம்தான். குழந்தையே, நீ என் மீது பக்தி செலுத்துகிறாய். பாசத்தோடு உன் மனதில் வைத்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தையும் உன் அப்பா நான் நன்கு அறிவேன். நடக்கப் போவதையும் நான் அறிவேன். என் குழந்தையே, நீயாக என்னிடம் வரவில்லை. உன்னை பறவையின் காலில் கட்டிய கயிற்றை போல நானாகத்தானே உன்னை இழுத்தேன், இங்கு வரவழைத்தேன். பிறகு ஏன் இந்த எண்ணம்? உன்னிடத்தில் எப்போதும் நான் இருப்பேன். உன் வாழ்க்கை என்பது நீ இயற்றியதல்ல, நான் இயற்றியது. உன்னை அதில் நான் தான் பொருத்தினேன் தவிர நீ எதற்கும் காரணமில்லை. உன்னுடைய ஒவ்வொரு நிமிடத்தை நானே செதுக்குகிறேன். நீ எதற்கும் பொறுப்பல்ல. நீ சிரித்தால் அது நானே, நீ அழுதாலும் அதுவும் நானே. உன் வினையின்படி நீ அனுபவிக்கிறாய். உன் துக்க நாட்கள் முடியும் தருணம் இது. உன் காலங்கள் வசந்தம் நிறைந்த தென்றலாய் மாறும் காலத்தை நீ விரைவில் தொடப்போகிறாய். எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில்! உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கி கொடுப்பேன். உன்னை யாருடைய முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன். எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் உனக்கான வழியை நான் அமைத்து கொடுப்பேன். எதுவும் என் சாயப்பாவால் சாத்தியம் என்று நீ என்னை நம்பியிருக்கும் போது நான் எப்படி உனக்கு வழிகாட்டாமல் இருப்பேன்? நிச்சயம் நீ கேட்ட நல்ல வழி உனக்கு கிடைக்கும். எனது பரிபூர்ண அருளும் ஆசையும் என் பிள்ளைக்கு எப்போதும் உண்டு. ஓம் சாய்ராம்.